அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 21 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். வழக்கமாக டிஸ்கிளைம் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வி ஆர் ப்ரொவைடிங் டெய்லி இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து கடைசியில் கொஞ்சம் பேசியிருப்பேன். ஸோ நான் ரெகுலராக பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சமாக நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் கேளுங்க, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக கேளுங்க, அதுக்கப்புறம் வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதனால் வீடியோ கடைசியில் கொஞ்சம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது, நான் பேசுகிறேன். ஸோ அதை கடைசியில் பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸை பார்த்துடலாம். ப்ரிசிஷன் சிஸ்டம் லிமிடெட் 5335 ரூபா காண்பிது. 12 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 4%. ரெக்கார்ட் எஸ்டேட் இன்னும் வெளியே வரல. அதேமாதிரி இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 529 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 396 கோடி. ஸோ அதை கம்பேர் பண்ணால் 130 கோடி அதிகமாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரிசிஷன் சிஸ்டம். என்டிஎல் வெஞ்சர் 127 ரூபா காண்பிது. 50% டிவிடெண்டில் 4%. ரெக்கார்ட் எஸ்டேட் இன்னும் வெளிவரல. அதேமாதிரி இந்த காலண்டில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 14 லட்சம். ஸோ 1 லட்சம் கூட கம்மி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இயர்ல. டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெட் 333 ரூபா காண்பிது. 25 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். அதேமாதிரி இந்த காலண்டில் பார்த்தீங்கன்னா 91 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. போன தடவை 94 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டாடா எல்எக்ஸி லிமிடெட் கான்பேஸ் 4650 ரூபா கான்பேஸ் 75 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் 1%. அதேமாதிரி இந்த காலாண்டில் 220 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே காலாண்டில் 172 கோடி ப்ராஃபிட். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 கோடி அதிகமான ப்ராஃபிட், நல்ல ஒரு ரிசல்ட்டு இயர். அக்ஷிதா காட்டன் 8 ரூபா கான்பேஸ் 5 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 6% வருது. இந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா 2,34 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் லாஸ் தான் பண்ணாங்க. 1,86 லட்சம். ஸோ லாஸ் வந்து கூடியிருக்கு, கொஞ்சம் வருத்தமான விஷயம். நம்ம கம்பெனி 5 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1441 ரூபா கான்பேஸ் 24 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 1%. அதேமாரி இதுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் 2026. செக்டர் வந்து சாஃப்ட்வேர். இந்த காலாண்டில் 4490 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே காலாண்டில் 4309 கோடி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 190 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இயர்ல. பதஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட் 468 ரூபா கான்பேஸ் 1 ரூபா 75 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 4% வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல், எக்ஸிட் வந்து 24 ஏப்ரல். 361 வேம் லிமிடெட் 1104 ரூபா கான்பேஸ் 6 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 6%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் 2026. செக்டர் பார்த்தீங்கன்னா ஏஎம்சியில் இருக்காங்க. அதேமாதிரி 288 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் 249 கோடி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது இயர்ல. நெஸ்லே இந்தியா லிமிடெட் 1378 ரூபா கான்பேஸ் 5 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 4%. ரெக்கார்ட் வந்து 10 ஜூலை 2026. செக்டர் வந்து எஃப்எம்சிஜி 1114 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். போன வருஷம் 885 கோடி. ஸோ அதை கம்பேர் பண்ணால் நல்ல ஒரு இயரை ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நெஸ்லே. ஆவ்ரோ இந்தியா லிமிடெட் 130 ரூபா கான்பேஸ் 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். அதற்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 மே தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரில் இருக்காங்க ஆவ்ரோ இந்தியா லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் 588 ரூபா கான்பேஸ் 24 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க இந்துஸ்தான் ஜிங்க். வருண் பிவரேஜ் லிமிடெட் 485 ரூபா கான்பேஸ் 27 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஏப்ரலில் ஒரு 50 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ 50 பைசா தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வர்தமான் ஸ்பெஷல் ஸ்டீல் லிமிடெட் 259 ரூபா கான்பேஸ் 28 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் 3 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 278 ரூபா கான்பேஸ் 29 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. போன வருஷம் எந்த ஒரு டிவிடெண்ட் தெரியல. 2023 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒடிசி டெக்னாலஜி லிமிடெட் 47 ரூபா கான்பேஸ் 29 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க ஒடிசி. இண்டிஜியன் லிமிடெட் 487 ரூபா கான்பேஸ் 29 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் 2 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மொயில் லிமிடெட் 322 ரூபா கான்பேஸ் 30 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 3 ரூபா 53 பைசா ஃபெப்ரவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இது 2வது டிவிடெண்ட். வருஷத்தில் 3-4 டிவிடெண்ட் தருவாங்க. லர்சன் டர்போ லிமிடெட் எல்என்டி 4075 ரூபா கான்பேஸ் 5 மேலே போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் 34 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 146 ரூபா கான்பேஸ் 7 மேலே போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல.
டம்போலி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரூ. 154 கரண்ட் ப்ரைஸ் 7 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் ரூ. 1 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பொன்னி சுகர் ஈரோடு லிமிடெட் ரூ. 299 கரண்ட் ப்ரைஸ் 11 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் ரூ. 3 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கிளாண்ட் ஃபார்மா லிமிடெட் ரூ. 1782 கரண்ட் ப்ரைஸ் 15 மேல போர்டு மீட்டிங் இருக்குது டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. போன வருஷம் ரூ. 18 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கிளாண்ட் ஃபார்மா. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சுருக்கமாக சொன்னால் கான்கார் ரூ. 503 கரண்ட் ப்ரைஸ் 25 மேல போர்டு மீட்டிங் இருக்குது டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் ரூ. 3.40 கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 3 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ மேற்கொண்டு என்ன தராங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அது பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன் சப்போஸு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு கூட சொல்லலாம், ஒரு துயரமான செய்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம சேனலில் இதான் கடைசி வீடியோ இப்போதைக்கு. மீண்டும் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ண ஆசை இருக்குது. பட் எப்போ திரும்ப ஸ்டார்ட் ஆகுங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் இப்போதைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவோட முடிச்சிக்கலான்னு பார்த்துறேன். அதனால் நீங்கள் இந்த சேனலுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்க கடந்த ஒரு 3-4 வருஷமாக நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவுக்கு என் சிறந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை அவங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. பட் திரும்ப சந்திப்போமா என்னங்கிறது கால சூழ்நிலை தான் முடிவெடுக்கும். அதே மாதிரி என் சேனல் உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருந்தது எனக்கு சுத்தமாக தெரியாது. சில நண்பர்கள் போடுவாங்க, சில நண்பர் லைக் பண்ணுறாங்க, சில நண்பர்கள்லாம் நான் வீடியோ போட்ட உடனே லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்களுக்குலாம் உண்மையிலேயே நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஸோ உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. பட் என்னால் சேனலை மேற்கொண்டு நடத்த முடியல. காரணம் ஹெல்த் இஷ்யூ தான், வேறு ஒன்றுமே இல்லை. வெல்த்தானா யாராக இருந்தாலும் கரெக்டாக சொல்லப்படுறது ஹெல்த்து தான். ஸோ ஹெல்த் இல்லாமல் வெல்த்து ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் ஹெல்த்தை தான் பார்க்க போகிறேன். ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கழுத்து எலும்பு தேய்மானம் சம்மந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதுபோக ஏற்கனவே கூட சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் அந்த சிஸ்டம்லாம் பார்த்து கண் வர பார்வை கொஞ்சம் மங்கிட்டே இருக்குது. ஸோ வயசாக ஆகிட்டு இருக்குது, அது ஒரு காரணம். ப்ளஸ் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூவும் கூட்டிகிட்டே இருக்குது. அதேமாதிரி இன்கமும் பெருசாக இல்லாதனால நம்ம எல்லாமே நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்கு. யாராவது வேலைக்கு வைக்கனாலும் அதுவும் கஷ்டமானது. ஏன்னா நம்ம அவங்க கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இல்லை. ஸோ சேவமான பணம் செய்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு வருமானம் இல்லை. ஆல்ரெடி எனக்கு வீட்டு லோனே மாதம் 15,000 இஎம்ஐ இருக்குது. அதுபோல் நிறைய கடன் இருக்குது. வேலை வர பிரச்சனையில் இருக்குது. ஹெல்த்தும் பிரச்சனையாக இருக்குது, வெல்த்தும் பிரச்சனையாக இருக்குது. ரெண்டுமே பிரச்சனையாக இருக்குன்னா ஒரு மனுஷன் என்ன செய்வான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கண்டிஷனில் இருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1000 2000 இந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்கு. இப்போ போன வருஷம்லாம் $14 ஒரு மாதத்துக்கு, 14லேருந்து இப்போ $20. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1500லேருந்து 2000 3000 அதிகபட்சம் 3000 4000 தான் நமக்கு ஒரு மாதம் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம மெனக்கட்டுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஹெல்த் இஷ்யூ ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே போனீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணாலே 4000 5000 பிச்சுட்டு போயிடுது சாதாரணமாக. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்ச நாள் இந்த யூடியூப்பை ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட இன்னையோட முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இது நான் ரொம்ப ஒரு சாதாரண விஷயமாவோ மகிழ்ச்சியாவோ அப்படிலாம் சொல்ல. உண்மையிலேயே எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு உண்மையிலேயே ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். மேற்கொண்டு வீடியோவை நான் ரொம்ப நாளாக இதை யோசிச்சிட்டே இருக்கேன். சொல்லணுமா வேண்டாமான்னு மைண்டில் போட்டு அப்படியே ஓடிட்டே இருக்குது. சரி நம்ம இதை முடிவெடுக்குமா வேண்டாமான்னு. ஏன்னா இவ்வளோ வருஷம் தொடர்ந்து வீடியோ போட்டு இப்போ நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அது ஒரு காரணம். ஸோ வளர்ச்சி லேட்டான நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்காண்டியாக நான் வீடியோ போடணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் உண்மையிலே ஹெல்த் இஷ்யூனால தான் ஸ்டாப் பண்ணுறேன். மற்றபடி பணம் வரலனா கூட நான் கண்டிப்பாக ஏதோ டைம் பாஸ்க்காக போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருப்பேன். ஏன்னா எனக்கே இது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஒரு வகையில் எனக்கு போதை பழக்கம் மாதிரி தான் இருந்துச்சு. டெய்லி டைம் ஆகிட்டு அந்த டைமுக்கு நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல ஒரு வீடியோ போடணுங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருந்தேன். பட் இப்போதைக்கு நானும் இதில் நிறைய கற்றுக்கிட்டேன். உண்மையை சொல்ல போனால் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஷேர் மார்க்கெட்லேருந்து வர இன்கம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதில் ஃபோக்கஸ் அவ்வளோவா பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பெனி ஸ்டாக்கில் மாட்டியிருக்கேன். ஸோ அதில் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப அதில் ஃபோக்கஸ் பண்ணி யூடியூப்பில் வர அந்த 2000 3000 4000 வருமானத்தை நான் சாதாரணமாக ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு தான் இருக்கேன். பட் நான் யூடியூப்பில் தான் விட்டு போகிறேனே தவிர ஷேர் மார்க்கெட் விட்டு போகல. அது நான் இருக்க வரைக்கும் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்தளவுக்கு ஓடிட்டு அதேமாதிரி அது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ உடம்பே முடியாதவங்க, வெளியே போய் நடக்க முடியாதவங்களுக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. பட் என்னென்னா எந்த பங்கு பெரிய ரிட்டர்ன் தருங்கிறது யாருக்குமே தெரியாது தான். ஸோ நிறைய பேர் எதாவது சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ரிட்டர்ன் தருவாங்க கேரண்டி கிடையாது. பட் நல்ல ஃபண்டமெண்டலாக ஒரு பங்கை நீங்கள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த பங்கு நல்ல ஒரு ரிட்டர்னையும் தரும், நல்ல ஒரு இதையும் தரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்கிறேன். நான் பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தெரியும். பிஎஸ்சி ஷேரை நான் கடந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு இடையில பார்த்திங்கன்னா நான் அப்போ தான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தேன். அந்த டைமில் ஃபண்டு தேவைப்படுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 நான் வச்சுருந்தேன் அந்த ஷேர். அப்பவும் விற்கும் போது ப்ராஃபிட்டில் தான் விற்றேன். 500 600 என்னமோக்கு வாங்கிட்டு ஒரு 600 என்னமோ ரேஞ்சில் சேல் பண்ணிட்டு வந்தேன். 5000 10,000 இது மாதிரி தான் ப்ராஃபிட் கிடச்சிது. 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அன்றைக்கி நான் விற்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த பங்கை நான் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் பிஎஸ்சி அது இல்லாமல் மார்க்கெட்டே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது அந்த பங்கு என்றைக்குமே நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ அப்படின்னு ஒரு ஃபோக்கஸில் தான் அந்த பங்கை வாங்கினேன்.
பட் வாங்கிட்டு என்னோடய குடும்ப சொல்லலாம் ஒரு மனுஷனுக்கு போட தான் சொல்ல வந்துட்டு அவன் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் அந்த பங்கை விற்றுட்டு நான் அந்த பணத்தை எடுத்து வீட்டுக்கு போட்டேன். பட் வீட்டுக்கு போட்டு இப்போ வீட்லேயும் லாஸ்ட்டில் தான் இருக்கேன். வீடும் சரியாக கட்டல. அதுமாதிரி கடன் 25 லட்சம் 20 லட்சம் கிட்ட கடன் இருக்குது. ஸோ கடனுக்கு மாதம் இஎம்ஐ 15,000. ஸோ வீட்டு பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூ இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். அந்த பிஎஸ்சி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஸ்டாக்கை நான் விற்றேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டாக் மட்டும் வாங்கினேன். வெறும் 3 ஸ்டாக் மட்டும் வாங்கினேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 600 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். அதுக்கப்புறம் அது போனஸ் கொடுத்து இப்போ நம்ப மாட்டேங்க, நான் மொத்தமாக அந்த 3 ஸ்டாக்குக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1500 1700 தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி அந்த ஸ்டாக்கோட மதிப்பு 25,000. ஸோ நான் 1300 போட்ட 500 போட்ட ஸ்டாக்கு இன்றைக்கி 25,000 கிட்ட இருக்குது. ஸோ நான் அன்றைக்கி 1.5 லட்ச ரூபா போட்டிருந்தேன்னா இன்றைக்கி 25 லட்ச ரூபா இருந்திருக்கும். ஸோ அதை ஒரு ஸ்டாக்கை வச்சு நான் விற்று என் கடன்கள்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன். பட் அதான் சூழ்நிலை. நான் அந்த 50,000 போட்டிருந்தா கூட இன்றைக்கி ஒரு 8 லட்சம் 10 லட்சமாக இருந்திருக்கும். என் கடன் அடைக்கிறதுக்கு அது பெருசாக உதவி இருந்திருக்கும். பட் என் சூழ்நிலையில் நான் அந்த ஸ்டாக்கை அன்றைக்கே விற்றுட்டு வந்துட்டேன். வெறும் 3 ஸ்டாக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். அந்த 3 ஸ்டாக் நான் விற்கிறதுக்கு ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது சின்ன ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் விற்காமல் விட்டேன். அதை அப்படியே விட்டு வளர்ந்ததை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்கு. பட் இருந்தாலும் நான் போட்டது வந்து 1500 தான். அன்றைக்கி 25,000 மாறி இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டாக் வந்து என்னென்னா சின்னதாக வளரும். நம்ம சின்னதாக வளரும் போதே இந்த ப்ராஃபிட் போதுன்னு புக் பண்ணிடுவோம். பட் அந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் பெரிய ஆலமரமாக வளர்ந்துடும். ஸோ அதனால் ஒரு ஸ்டாக் நல்ல நம்பிக்கையாக எடுத்திங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து லாங் டைமாக கண்ணை மூடிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு அதை சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை மறந்துடுங்க. இல்லைனா கோமா ஸ்டேஜுக்கு போயிருங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதில் நல்லா ரிட்டர்ன் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் உண்மை தான். ஏன்னா டெய்லி பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதை விற்க தோணும். இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதை இதுதான் இருந்தால் ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் போட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாது, உங்கள் மொபைல் ஆப்பில் தெரியாது. ஸோ அப்படி மறைச்சிட்டிங்கன்னா கூட அது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல பங்கை தேர்ந்தெடுங்க. பெனி ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பெனி ஸ்டாக் வந்து பெரும்பாலும் லாஸ் கொடுக்கும். நான் ரீசெண்டாக நிறைய பெனி ஸ்டாக்லாம் லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாஸையும் நான் கழிச்சிட்டு பார்த்தா கூட நான் ஓவரால் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். ஏன்னா இது வரைக்கும் நான் மார்க்கெட்டில் சம்பாதிச்சது அப்படி எல்லாமே லாங் டைமில் சம்பாதிச்சது தான். இன்ட்ராடே F&O இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதில் பெருசாக லாபம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பின்னாடி நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட்டில் தான் முடியும். இது என்னோடய கருத்து. ஸோ அதனால் நான் அது மொத்தமாக விற்கலன்னு சொல்ல. நான் பண்ணதில்லை. நான் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணவங்களும் இது வரைக்கும் பார்க்கலாம் மார்க்கெட்டில் அப்படி F&Oலையும் இன்ட்ராலையும். ஸோ அதுலேருந்து விலகிறீங்க. நல்லா ஃபண்டமெண்டலாக தேர்ந்தெடுங்க. நல்லா ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி, நல்ல ஃபியூச்சர் உள்ள கம்பெனியாக பார்த்து தேர்ந்தெடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் போனாலும் வேறு நிறைய சேனல் இருக்குது. பணம் ஓட்டுநர், பணம்னா ருபி, ஓட்டுநர்னா டிரைவர், இந்த மாதிரி சேனல் இருக்குது. அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போடாரு. அவருக்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்சர் கொடுக்க சொல்லணும். என்ன நல்ல ஒரு வீடியோவை நல்ல ஒரு தகவலை பல வருஷங்களாக தந்துட்டுருக்காரு. உண்மையிலே அந்த மனுஷனை ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் யூடியூப்பில். அவருக்கும் வருமானம் பார்த்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் அதிகம் தான். பட் மற்ற சேனலை கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் வரும். பட் இருந்தாலும் அந்த மனுஷன் அந்த வீடியோ ஒன்றும் போட்டுருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஆன்சர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சேனலில் பாருங்கள். அதேமாதிரி மதுரை வீரன் சார் இருக்கார். நல்ல நாலேஜ் ஷேர் பண்ணுறாரு. எந்த ஒரு பங்கை பற்றியும் தனிப்பட்ட முறையில் பேசாமல் பொதுவாக பேசி அந்த பங்கில் இருந்து என்ன நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நண்பராக இருக்கார். அவரோட சேனலில் பாருங்கள். அதேமாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, ரிலீஃப் ஆகணுமா, மார்க்கெட்டை பற்றி ஒரு ஜாலியாக பார்க்கணுமா, நம்ம திருப்பூர் தியாகிஜி இருக்கார். அவரெல்லாம் உண்மையிலேயே நானும் அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே டைமில் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். இப்போ அவர் கூட நல்ல பீக்கில் போனார். இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவர் சேனலில் பாருங்கள். அவரெல்லாம் மனுஷன் உண்மையிலேயே ஒரு தங்கமான மனுஷன். அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவர் பேச்சில் மட்டும் இல்லை, உண்மையிலேயே ஒரு தங்கமான மனுஷன். ஸோ அந்த மாதிரி மனுஷங்க வீடியோ பாருங்கள். உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், ஒரு நிறைய அனுபவம் கிடைக்கும். அவர் என்னோட பெரிய அனுபவசாலி தான். பட் அவர் மார்க்கெட்டில் எவ்வளோ சம்பாதிச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட பெரிய அனுபவசாலி. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்திருக்காரு. பட் நான் அப்படி இல்லை, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தான் இதில் வந்தேன். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து தான் இந்த யூடியூப்பில் வச்சு தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு பெருமை இருக்குது, இந்த யூடியூப்பில் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. 4 பேருக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அது வரைக்கும் பெருமை தான். இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தான் நினைப்பு. பட் இருந்தாலும் என்னோட சூழ்நிலை, ஹெல்த் இஷ்யூ, கண் பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் நாள் விலகி இருக்கலாம்னு பார்க்குறேன். அப்படியாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வருதா உடம்புல அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த வீடியோ வந்து எனக்கு உண்மையிலே போடாது, எனக்கு கை உடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் இந்த வீடியோ நான் போடக்கூடாதுங்கிறத ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு தான் இருக்கேன். கடந்த 1 மாதமே எனக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. சரி போட ஸ்டாப் பண்ணலாமா தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு ஞானத்தை எதிர்த்தோடு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். மேற்கொண்டு இப்போதைக்கு வீடியோ போட முடியாது. ஆனால் பின்னாடி வேறு ஒரு சேனல் ஆரம்பித்து போடலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. பட் வேறு சேனல் ஆரம்பிக்கணும் இல்லை இதே இதில் திரும்ப போடணும் என்னன்னு தெரில. சூழ்நிலை ஒத்துழைச்சி நான் அதுக்கு ரெடியாக இருந்தேன்னா கண்டிப்பாக போடுவேன். அதுமாதிரி வீட்லேயும் காமெடியாக சொல்லுவாங்க, இத்தனை வருஷமாக யூடியூப்பில் இருக்கீங்க, ஒரு ப்ளே பட்டன் வாங்கினீங்களா அப்படின்னு எங்கள் குழந்தைலாம், என் பொண்ணுங்கள்லாம் கேட்பாங்க, என்னப்பா இவ்வளோ வருஷமாக இருக்க ஒரு சேனலை, யூடியூப் சேனலில் ஒரு லோகோவாவது வாங்கினியா அப்படின்னு கேட்கும். எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும். 3 வருஷம் மேலே ஆகிட்டு. ஏன்னா புது சேனல் நிறைய சேனல்லாம் வராங்க. அவங்களாம் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன் வாங்கிடுறாங்க. பட் நம்ம இது வரைக்கும் 3 வருஷமாக போராடி கூட இன்னமும் 25 சப்ஸ்கிரைபராக 25,000 சப்ஸ்கிரைபர் தாண்ட முடியல. கிட்டத்தட்ட 100 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ளே பட்டன் கிடைக்கும். ஸோ அதையாவது வீட்டில் வாங்கி மாட்டலான்னு பார்க்கலாம், மாட்டிருக்கலாம். அது வரைக்காவது சேனல் நடத்தலான்னு தான் நினச்சேன். பட் முடியலை.
அட்லீஸ்ட் அதாவது வீட்டில் ஒரு இதில் இருந்திருக்கோம் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வாங்கின ஒரு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கும் வழி இல்லாமல் போயிட்டு. ஸோ சேனலை இதோட மூட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா சேனலும் பெருசாக வளரல. 3 வருஷமாக நானும் போராடி பார்க்குறேன். ஒன்றும் பெருசாக வளர்ச்சி இல்லை, பெருசாக இன்கமும் இல்லை, பெருசாக ஒரு இதுவும் இல்லை. பட் சிலருக்கு சில நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பேன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோட, அந்த மகிழ்ச்சியோட, இந்த காணொலியோட என்னையோட தற்காலிகமாக அவங்ககிட்ட விடைபெறேன். மீண்டும் ஒரு காலையில் நல்ல ஒரு காலையில் அவங்க திரும்பவும் சந்திக்கணும்னு ஆசை இருக்குது. பட் எப்போன்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் நான் உங்களில் ஒருத்தனாக தான் இருப்பேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்பவும் பல நாட்களுக்கு அப்புறம் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். சூழ்நிலை ஒத்துழைக்கணும்னா திரும்ப கூட நான் ஸ்டார்ட் பண்ணலாம் கூடிய சீக்கிரமாகவே. ஏன்னா ஃபைனான்ஷியல் பிரச்சனை இருக்குது. ஸோ உடம்பு முக்கியமாக ஃபைனான்ஷியல் முக்கியமாக கடைசியில் ஃபைனான்ஷியல் சூழ்நிலை வந்துச்சுன்னா திரும்ப யூடியூப் கேட்டு தான் வரணும். ஸோ பார்க்குறேன் எப்படின்னு தெரியல. இப்போதைக்கு விடைபெறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்பவும் உங்களை சந்திக்க ஆசைப்பட்றேன். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.